ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் எனக்கு இதில் பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மாஸ் மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் சரிபோதா சனிவாரம். இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷனை சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஆக்டர் நானி, பிரியங்கா அருள்மோகன் அண்ட் எஸ் சூர்யா வந்து லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ நானி, ஸோ அவர் தான் வந்து சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வராப்புல. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு பயங்கரமான கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னால் அவங்க அம்மா கிட்டக்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இனிமேல் வாரத்தில் 6 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் கோவத்தை வந்து பார்த்திங்கன்னா முழு கோவத்தையும் அங்கே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தியத்தை பண்ணிடுறாரு. அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்படி அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுற விதமாக வாரத்தில் 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த 6 நாளில் வந்து சனிக்கிழமை யார் மேலே கோவப்படணும் அப்படிங்கிறத டைரியில் ஒருத்தரோட பேரை எழுதி வச்சுருவாப்புல. அந்த சனிக்கிழமை அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 சனி ஆரம்பித்த மாதிரி அந்த சனிக்கிழமையில் அந்த மொத்த கோவத்தையுமே காட்டி முடிச்சிருவார். இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ் கேரக்டராக வராரு நம்ம எஸ் சூர்யா. இவர் வந்து சிஏ போலீஸ் ஆஃபீஸராக ஒரு கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்காப்புல. இவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த கோவம் வர்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரையாவது வந்து பிடிச்சி வச்சு நல்லா வெளுன்னு வெளுப்பாப்புல. இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம். இவங்க 2 பேருமே கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம பிரியங்கா அருள்மோகன் வந்து சாருலதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வராங்க. சாருலதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம நானி சின்ன வயசுல காதலிச்ச ஒரு பொண்ணு. ஸோ இப்போ வந்து பழகும் போது திருப்பி வந்து இந்த சூர்யா சூர்யா பண்ணக்கூடிய அட்டகாசம்லாம் தெரியுது. ஒரு கட்டத்தில் அவர் மேலே கோவப்பட அவரோட நேமை வந்து அந்த டைரியில் எழுத இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் என்ன, அதில் சனிக்கிழமை மட்டுமே கோவப்படக்கூடிய ஆள் அப்படின்னா நம்ம சூர்யா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்னென்ன விஷயங்களை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்க ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா தாங்க இந்த சூர்யா சாட்டர்டே. இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட கதையை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு பழைய டெம்ப்ளேட் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிருக்கலாம். ஆனால் அது எந்த விதத்துலையும் ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஒரு பழைய டெம்ப்ளேட் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கக்கூடாதுன்னு டேரக்டர் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதில் பர்டிகுலராக 2 கதாபாத்திரங்கள், டயா அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரமும் சூர்யா அப்படிங்கிற ஹீரோவோட கதாபாத்திரத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காப்புல. கூடுதலாக அந்த கேரக்டர் எடுத்து பண்ணக்கூடிய 2 கதாபாத்திரங்களும் போட்டி போட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சூர்யாவை பொறுத்தளவுக்கு இந்த கேரக்டர் தான் அவரோட கேரக்டர்னே சொல்லிடலாம். நம்ம மாநாடு படத்தில் எப்படி ஒரு வில்லன் போலீஸ் ஆஃபீஸராக பார்த்துருவோம், கிட்டத்தட்ட இந்த படத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனாலே என்னமோ ஹீரோட கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோ நானியோட கதாபாத்திரத்தை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை வேற யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் மற்ற யாராவது இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங், நம்ம வந்து ஹீரோட கேரக்டர் இன்னும் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம நானி அதை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரியங்கா அருள்மோகன், ஸோ இவங்க வந்து போலீஸ் உடையில் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு போஸ்டர்லாம் கிரியேட் பண்ணும் போதே நல்லா தெரிஞ்சுது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்பிங் அங்கே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து போலீஸ் உடையில் வராங்க, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்க போகுதுன்னு பார்த்தா இவங்க 2 பேருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்காங்களே தவிர இம்பார்ட்டண்டாக கொடுத்து ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரோல்லாம் கண்டிப்பாக இல்லை. பட் நம்ம பிரியங்கா மோகன் படம் முழுக்க ஒரு சாமிங்கான லுக்கில் வராங்க. லவ் போர்ஷன்ஸ்லையுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ அப்படி டெக்னிக்கல் சைடு போனோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு பிஜிஎம்ஸு சில இடங்களில் சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் கூடுதலாக இந்த படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபிக் 2 பேருமே வந்து பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ட்ரீட்டபுளாக கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இருக்கும். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டூரேஷனே கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தான் கம்மி நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படத்தோட டூரேஷனை இழுத்துட்டாங்க. பட் இழுத்தாலும் பெருசாக இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்காத அளவுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் நெகட்டிவ் அப்படின்னா ஸ்டோரி லைனே சொல்லலாம். ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன். அதுலேயுமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டீசன்ட் லெவல் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஓஹோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் படத்தோட இன்ட்ரோல் போர்ஷன்ஸும் ஒரு ஹைலைட்டான ஒரு போர்ஷன் சொல்லலாம். அதை தாண்டி ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.